இங்க பாரு வாசு, அம்மா கிட்ட மறைக்காம எது உண்மையோ அதை சொல்லு. என்னடா இது, மருமக மேல உசுரா இருக்கிறவங்க மருமக கூப்பிட்டு வராம சிவா தம்பிய பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. அந்த சிவா தம்பி எதுக்கு இந்த அம்மா பாத்துக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ரங்கநாயகி அம்மா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கும் வினோதினிக்கும் புரியவே இல்லை. எங்களுக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. எப்படி ஒரு நாள்ல அவங்க இப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி விடு, அவங்க ஏதோ புரியாம பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரா வாசு, உனக்கு நான் எப்படியோ அதே மாதிரிதான் ரங்கநாயகி அம்மாவும். அவங்கள நீ தாண்டா நல்லபடியா பாத்துக்கணும். ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க கிட்ட எப்படியாவது பேசி ரம்யாவையும் ரங்கநாயகி அம்மாவையும் நீ தான் கூட்டிட்டு வரணும், சரியா? சரிம்மா, அவங்க தனியா இருக்க நானும் சம்மதிக்க மாட்டேன். கண்டிப்பா அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி. வினோதினி தனியா இருப்பா, புது இடம் வேற, அவளுக்கு வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீ போய் பக்கத்துல இருப்போ. 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறமா சாப்பிட கீழே இறங்கி வாங்க. சாயங்காலம் பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போகணும்ல. சரிம்மா, நான் மேல போறேன். சரி போ. உன்னை இப்படி ஒரு குடும்பமா பார்க்கதான் இந்த உசுரை இழுத்து பிடிச்சி வச்சிருந்தேன். பார்த்துட்டேன். இனி நிம்மதியா கண்ணை மூடிட வேண்டியதுதான். ஏமா வினோ, உன்னோட ட்ரெஸ்ஸு, பசங்க போடுற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எப்போ வந்து எடுக்க போற? ஏன்னா இனிமே இது உன் வீடு இல்லை, வாசு தம்பி வீடு தான் உன் வீடு. எங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்லைங்க, பரவாயில்ல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இந்த வீட்டுல இருப்போன்னு நீங்களும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு புள்ளியில எதிரியா சந்திச்சிட்டாலும் அப்புறம் நட்பா தொடங்கின வாழ்க்கை இப்போ இங்க வந்து நிக்குது. இத்தனை வருஷமா நீங்க ஒரு வீட்டுல இருந்து புதுசா ஒரு இடத்துல வந்து தங்குறது உங்களுக்கு சங்கடமா தான் இருக்கும். ஆனா எதுவும் உங்க விட நினைச்சு அங்க நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி சுதந்திரமா இருக்கலாம். மதி திவ்யாவோட நீங்க அங்க பெரிய ரூம் ஷேர் பண்ணிக்கங்க. நானும் கௌதமும் இந்த ரூம்ல இருந்துக்கிறோம். உங்களுக்கு இங்க என்ன தொந்தரவுனாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. ஒரு 2 நாள்ல உங்களுக்கு எல்லாமே பழகிடும். சமைக்கிறது சம்பந்தமா அம்மா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மளிகை சாமான்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது மீறி ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. குடும்பத்தை பொறுப்பா எப்படி பாத்துக்கிறோன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு தனி மனுஷியா மொத்த குடும்பத்தையும் தாங்கி இருக்கீங்க. உங்க ஆளுமை யாருக்குமே வராதுங்க. அதே மாதிரி எனக்கு திவ்யா எப்படியோ அப்படிதான் மதியும் கௌதமும். ஒரு அம்மாவுடைய இடத்துல இருந்து உங்க நிலைமையை நான் புரிஞ்சுக்குவேன். அவங்களுக்கு என்னைக்குமே நான் அப்பா ஆக முடியாது. அதே நேரம் ஒரு அப்பாவா இருந்து என்னால என்ன செய்ய முடியுமோ அந்த கடமைகளை கண்டிப்பா செய்வேன். ஆனா உங்களை மீறி நான் உரிமை எடுத்துக்க மாட்டேன். நீங்க திவ்யா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கே வந்தேன். திவ்யாவும் எனக்கு ஒரு பொண்ணுதான். என்னதான் நான் அவளை ஒரு அம்மாவா பாத்துக்கிட்டாலும் நான் அவளுக்கு அம்மா கிடையாதுன்னு எனக்கே தெரியும். என்னோட குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு அவ மனசுல தோணக்கூடாது. அதே மாதிரி திவ்யா கிட்ட அதிகமான உரிமையை காட்டுறேன்னு என் பசங்களுக்கும் தோணக்கூடாது. நாம நம்ம பசங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். அவங்க சார்ந்த எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நாம 2 பேரும் கலந்துதான் முடிவெடுக்கணும். பெரியவங்க நாம புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு
அவங்க பக்குவமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் அது அவங்க மனசுல தப்பா படலாம். அப்படி ஒரு எண்ணம் அவங்க மனசுல என்னைக்குமே வந்துடக்கூடாது. கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன். நீங்க என்ன நம்பலாம். நீங்க கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. சாயந்தரம் பசங்களை கூப்பிட போலாம். முதல்ல மதிக்கும் கௌதம்க்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். அம்மா நம்ம கிட்ட சொல்லாம ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு அவங்க தப்பா நினைக்க கூடாது. பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும். கண்டிப்பா. முதல்ல உங்க வீட்டுக்கு வந்ததும் நீங்க பக்குவமா பேசுறீங்க. அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. நானும் அப்படிதான் நம்புறேன். சரிங்க, நான் வரேன். வருஷமா என் குடும்பம் எங்க இருக்குங்கிறத தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ நீதான் என் மனைவிங்கிறது புரிஞ்சோம். நீயும் நம்ம குழந்தைங்களும் எங்க இருக்கீங்கிறது தெரிஞ்சோம். உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன். இப்ப கூட இந்த வீட்டு வாசல நான் எப்படி வந்து நிக்கிறேன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமா நான் வருவேன்னு எனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா சொன்னதை கேட்ட உடனே